அழகாய்ஸ் நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஹூ மேட் மீ பிரின்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 9 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு சாப்பிட்றேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகானோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்ணுவோம். இந்த எபிசோடு இன்னமும் ரொம்ப கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பானுங்க. பார்த்ததுக்கு நல்ல ஒரு ட்விஸ்ட்டில் அமைஞ்ச எபிசோடு. அது கூடவே நல்ல எமோஷனையும் காமிச்சிருப்பாங்க. நிறைய பேர் கண்டிப்பாக இந்த எபிசோட பார்த்து சின்னதாவாச்சு கண் கலங்க இருப்பீங்க. அது எல்லாமே என்னுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவுக்கு எத்தனை பேர் கொஞ்சம் ஃபீல் பண்ணின்றத மனசார கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்க, சமயத்தோட கதை போலாமா? இப்போ அத்தனாசியா பிறந்து கிட்டத்தட்ட ஒபலியா எம்பரல்ல 14 வருஷம் கடந்து போயிடுச்சு. இப்போ அவளுக்கு 14 வயசு. 14 வயசான எந்த ஒரு பையனா பொண்ணா இருந்தாலுமே அவங்கள சொசைட்டிக்கு முன்னாடி மிகப்பெரிய லெவல்ல ரிவீல் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய டான்சிங் செரிமோனில தான். அந்த ஒரு செரிமோனில நம்மள மாதிரி இன்னும் மொத்த ஆளுங்க வருவாங்க. எல்லா வயசை சேர்ந்த மக்களும் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம ஃபார்முலா நம்மள பத்தின அறிமுகத்தை கொடுத்துன்னு அவங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய டான்சிங்கை நம்ம வெளிப்படுத்தி நம்மளுடைய பெருமைகளை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் இந்த ஒரு செரிமோனியில நடக்கும். அதுக்கப்புறம் வந்து டான்சிங்கு வந்து ஒரு டீச்சர் கிட்ட கத்துட்டு இருக்கா. அவங்களுமே நீங்க ஒரு ஃபேரி மாதிரி இருக்கீங்க பிரின்சஸ், கண்டிப்பா இந்த டான்சிங்ல வந்து உங்களுடைய பார்ட்னர் ஒருத்தர் நீங்க ஒருத்தான ஆளை பார்த்து சூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய டான்சிங் பார்ட்னரா யார் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய போட்டோ வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பெரிய பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஆட்கள். நான் யாரை சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கான். இங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் யாரை சூஸ் பண்ணி என் கூட டான்ஸ் ஆட வைக்கிறது தெரியலையே. எனக்கு ஒவ்வொரு வருஷமும் வர பர்த்டேல வந்து என்னுடைய அப்பா கிஃப்ட் எனக்கு கொடுப்பாரு. கண்டிப்பா இந்த வருஷம் நான் அவருக்காக எதனா பண்ணியாக்கணும். என்னுடைய 7வது பர்த்டே அப்போ எங்க அப்பா என்கிட்ட ஒரு கீயை கொடுத்தாரு. அது இந்த மேஜிஸ்ட்ரியோடைய லைப்ரரிக்கான கீ. பிரின்சஸ், இந்த ஒரு லைப்ரரி வந்து உங்களுடைய அப்பா உங்களுக்காக அதை செதுக்கி இருக்காருன்னே சொல்லலாம். ஆமா, எங்க அப்பா எனக்காக பண்ணிருக்காரு. ரொம்பவும் பார்க்க நல்லா தான் இருக்கு. சரி, எனக்கு எப்போ பர்த்டே பார்ட்டி எல்லாம் வச்சு கொண்டாடுவீங்க? முக்கியமான கெஸ்ட்டுங்கெல்லாம் யாரும் பெருசா வராதனால நம்ம அது வைக்கிறது இல்ல. பரவாயில்ல, யார் வரனாலும் இருந்தாலும் என்ன, நீங்க என் கூட நின்று அந்த பார்ட்டியை கொண்டாடிங்கன்னா அதுவே எனக்கு போதும். அப்பாவும் நிறைய பேர் பார்ட்டியில கூப்பிடுறதே கிடையாது எதனா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல. எனக்கு தெரிஞ்ச அம்மா வந்து இழந்த பிறகு அப்பா அதனாலதான் யாருமே வர விடுறது இல்லைன்னு நினைக்கிறீங்க. அப்பாவும் வரதில்லை. ஆனா அதுக்கப்புறம் போன ஒவ்வொரு பர்த்டேவும் நான் ஃபிலிக்ஸ் அண்ட் லிலி கூட தான் சேர்ந்து கொண்டாடினேன். ஆனா எங்க அப்பா வரல. அந்த நிலைமை நான் மாத்தணும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா தத்துக்கு லூக்கஸும் வருவான். என்ன பிரின்சஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கான டான்சிங் பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல. யார் இது? நிறைய பேர் சாய்ஸ் இருக்காங்க போல. இவன் நல்லா இருக்கானேன்ற மாதிரி அவன் இவகிட்ட வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஏன் ஒருத்தனை கூட சூஸ் பண்ணல நீங்க? உங்களுக்கு அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க எதிர்பார்க்குற எதுவுமே இவங்க கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒருத்தனை கூட சூஸ் பண்ணலையா? பேசாம அந்த ஸ்னோவி பையனை நீங்க சூஸ் பண்ணல. வாய மூரா, அவனை பத்தில இருக்காது. நான் அவனை பத்தி யோசிக்கிறது கூட எப்பயும் நிறுத்திட்டேன். அப்படியா? ஓ, உங்க பர்த்டே வருது அதனாலதான். சரி, பேசாம உங்களுடைய பர்த்டேல எப்படி உங்க அப்பாவை நீங்க டைம் ஸ்பெண்ட் வாங்க வைக்கலாம்ல? ஒவ்வொரு வருஷமா அவர் வரமாட்டாரு. நீங்களே போயிட்டு பேசி அவர்கிட்ட எப்படியாச்சும் வர வைக்கலாம்ல? உனக்கு என்ன தெரியும் அவ்வளோ அந்த பத்தி? உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். உண்மையா சொல்ல போனா அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவா இந்த விஷயத்தை கேட்ட உடனே. ஏன்னா வருஷம் இவங்க மட்டும் கொண்டாடுறதுல அவங்க அப்பா வரமாட்டாருன்னு ஒரு ஃபீலிங்ல அவ இருக்கிறத பார்த்துட்டு அவங்க முன்னாடிவான். அவளும் என்ன தனியா விடு, தயவு செஞ்சு இன்னும் பேசாத. சரி, ஓகே, என்ன மன்னிச்சிருங்க, நான் போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து உன்னுடைய பிராக்டிஸ்ல எப்படி போயிட்டு இருக்கேன்? நான் இன்னமும் பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் போயிட்டு இருக்கேன். உன்னுடைய டான்ஸ் பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டியா? ஏன்னா உன்னுடைய ஃபர்ஸ்ட் டான்ஸ் வந்து நீ சொசைட்டிக்கு முன்னாடி ஆட போற. அதனால அந்த இடத்துல நம்மளுடைய மரியாதை நிறைய அடங்கி இருக்கு. அதனால நீ சூஸ் பண்ற உன்னுடைய பார்ட்னர் கூட ஒருத்தான ஆளா தான் இருக்கணும். கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரமே சூஸ் பண்ண போறேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் உனக்கு இந்த வருஷமும் பர்த்டே வரப்போகுது கூடிய சீக்கிரத்திலே. உனக்கு இந்த தடவை என்ன வேணும்னு சொல்லு, பரிசு நான் எது வந்தாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்பா உண்மையா சொல்ல போனா நீங்க எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்து நிறைய சந்தோஷமா தான் வச்சுக்கிறீங்க. வேற எதனா கேளு. வேறனா அந்த டைம் வந்து லூக்கஸ் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. உங்க அப்பாவை பர்த்டே ஃபுல்லா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே அவர்கிட்ட போய் கேட்டு பாருன்ற மாதிரி சொல்லிருப்பான். அப்பா உங்ககிட்ட எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. என்னது? அப்பா ஒண்ணு இல்ல, இப்போ வரப்போற பர்த்டே அப்போ நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபுல்லா. நான் உங்க கூட அந்த ஒரு நாள் ஃபுல்லா இருப்பேன். உங்களுக்கு பிடிக்கலாம் கூட விட்டுருங்க, வேணாம். அதை தவிர வேற எதனா கேளு. அது மட்டும் என்னால பண்ண முடியுது. சரி, ஓகேப்பா, அது மறந்துருங்க. நீங்க என்ன ரொம்ப சந்தோஷமா எப்பவுமே வச்சுட்டு இருக்கீங்களா, அதனால எனக்கு பெருசா வேற எதுவும் தேவையில்லை. இதுவே எனக்கு போதும். நான் இப்போதைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் அவ ஃபீல் பண்ணி போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு அவகிட்ட போறான். பிரின்சஸ் வெயிட் பண்ணுங்க, நானும் கூட வரேன். உங்களுடைய பேலஸ் வரைக்கும் நான் விட்டு வரேன். ஃபிலிக்ஸ், நீயே பார்த்தல, நான் ஒன்னும் எங்க அப்பா கிட்ட சுயநலமா ஒன்னும் கேட்கலையே. ஒரு நாள் ஃபுல்லா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னேன். அது உண்மைதான். ஒரு பொண்ணா நீங்க அப்பா கிட்ட கேட்கறது எல்லாமே நேச்சுரலான விஷயம் தான். ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள் கடந்து போகுதுல பெரிய விஷயமா மாறிடுது. ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் ஆதரவா நாங்க இருக்கோம்ல. என்ன பண்ணாலும் சரி, உங்க அப்பாவை மட்டும் அன்னைக்கு மாத்த முடியாது. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் எல்லா கதவையும் சாத்திக்கின்னு பேலஸ்குள்ளேயே அடைஞ்சு இருப்பாரு. எனக்கு தெரியும். சரி விடுங்க பிரின்சஸ், நம்ம வேற டாபிக் மாத்துவோம். உங்களுடைய டான்சிங் பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டீங்களா? ஃபிலிக்ஸ், உன் கூட எல்லாம் என்னால டான்ஸ் ஆட முடியாது. ஏன் கூடயா? என் கூட ஆடுறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உங்க அப்பா தான் மேஜிஸ்ட்ரி என்ன ரொம்ப வருத்த எடுத்துருவாரு. அவர் கையில நான் ஆடி வாங்க விரும்பல. நீங்க கேட்டதே சந்தோஷம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் டான்ஸ் ஆடுற லெவலுக்குலாம் நான் உங்களுக்கு ஒரு ஒருத்தான ஆளே கிடையாதுனால ரொம்ப கீழ்த்தரமானவன். என்னை விட ஒருத்தான ஆளுங்களை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பனா நீ இப்படி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு என் கூட டான்ஸ்
டான்ஸ் ஆட பிடிக்கலையா நெட்ஃபிளிக்ஸ் பிரின்சஸ் கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் லிலியும் இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய டான்சிங் பார்ட்னரா இருக்கவங்கள உங்களுடைய ஓன் ஏஜ்ல சூஸ் பண்ணணும்னு மட்டும் அவசியம் இல்லை ஆனா பல பேர் தங்களுடைய ஓன் ஏஜ் இருக்கிற இன்னொரு ஆள்ல தான் பார்ட்னரா சூஸ் பண்ணுவாங்க ஆனா சில பேர் வந்து தாங்க கூட எஸ்கார்ட் பண்ண வர ஒரு சில பேரையும் டான்சிங் பார்ட்னரா சூஸ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஸ்டடி காம்படிஷன் வரப்போது உங்களுக்காக அக்கறையா மேஜிஸ்ட்ரி நிறைய விஷயத்த பண்ணி வச்சிட்டு இருக்காரு ரெடியா அவர் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்றது தயாரா இருக்காரு உங்களுடைய பார்ட்னரா நீங்க யார் சூஸ் பண்ண போறீங்கன்றது தெளிவா இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறா உன்னுடைய டான்சிங்ன்றது இந்த சொசைட்டிக்கு முன்னாடி நீ ஆடும் போது உன்னுடைய பார்ட்னர் ஒருத்தான ஆளா இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு விதத்திலையும் உனக்கு பிரச்சனையே வரக்கூடாது அதுவும் அவங்களால நீ சொல்றத பார்த்தான் லிலி எங்க அப்பா என் கூட டான்ஸ் ஆட முடியுமா அதுக்கப்புறம் மறுநாள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா என்னமா காலையில பிராக்டிஸா அப்படின்ற மாதிரி லூக்கஸ் வந்து பயமுறுத்ததுல அப்படியே அவ கீழே விழுந்துருவா ஆனா டக்குன்னு லூக்கஸ் அவளை பிடிச்சிருவான் ஒரு தேவதையை பிடிக்கிற மாதிரி அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடும் ரொமாட்டிக்கா முட்டாள் உன் மேஜிக்கை பயன்படுத்தி உன்னையே காப்பாற்ற தெரியாம இருக்க அப்படின்னு ஓவரா பேசிடுவான் அவ கடுப்பட்டு டேய் உங்ககிட்ட நான் உதவி கேட்டேனா நீ பண்ணவே தேவைடா என்ன விட்றா என்ன இப்படி சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் கீழே தள்ளி விட்டுருவா எதுக்கடா நீங்க வந்த உங்ககிட்ட ஃபன்னா பேசுறதுக்காகலாம் நான் இங்க வரல நான் டான்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி அவன் கடுப்பட்டு நிற்கிறான் அப்ப பார்த்த காலில் அடிபட்டுறதுல அவளால சரியா நிக்க முடியாம நின்று இருக்கிறான் லூக்கஸ் இதை பார்த்துட்டு என்னாலதான் இந்த காயம் நானே ஹீல் பண்ணிடுறேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் இங்க ஒன்னும் உங்ககிட்ட ஃபன் பண்றதுக்காகலாம் வரல சும்மா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அது கூட உங்களுக்கு தப்பா இருக்கு அப்படி அவன் மன்னிப்பு கேட்டு ரொம்ப கோச்சின் பேசுற மாதிரி பேசுறான் இதனால அவளுக்கு இன்னமும் இவன் மேல ஃபீலிங் ஆயிடுது சில நாட்கள் முன்னாடி கேள்விப்பட்டேன் உங்க அப்பா ஒன்னு ரொம்பவும் வருத்தப்படுற மாதிரி பேசிட்டாராம் அதான் சரி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா எதனா பேசலாமேன்னு வந்தேன் என்ன மன்னிச்சிடு என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு லூக்கஸ் என்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு இருக்கான் இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் சரி ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக உதவி பண்ணுவியா அப்பதான் நான் உன்னை மன்னிப்பேன் சரி ஓகே பிரின்சஸ் கிரேட்டஸ்ட் விசார்டா இருக்கிற நான் உங்களுடைய பார்ட்னரா இருக்கேன் ஓகே ஒப்ளியோடைய ட்ரெஷரா இருக்கிற பிரின்சஸ் நான் உங்க கூட டான்சிங் பார்ட்னரா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் நான் உன்னை மன்னிச்சு வர்றேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா அந்த டைமை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இது டக்குன்னு வந்து கெடுக்கிற மாதிரி அந்த மேடோ டக்குன்னு வந்துருவா ஆஹா இது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு லார்ட் லூக்கஸ் உங்களுக்கு ஏத்த பார்ட்னர் தான் நான் இதை போயிட்டு எல்லாருக்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அவன் அங்க விட்டு ஓடிடுவா இரு போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போ இவனோட பக்கம் சிரிக்கிறான் எதுக்குடா நீ சிரிக்கிற ஒண்ணு இல்ல அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு டான்சிங் பார்ட்னரை போயிட்டு சூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பத்தாவதுக்கு போயிட்டு இருக்காங்க நீங்க என்னன்னா ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அதான் எந்த ஒரு நிலைமையிலும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் முக்கியம் இருந்தாலும் நீங்க இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு மறந்துடாதீங்க முக்கியமா நிறைய விஷயத்தை நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணணும் எதை சொல்ற அதுவா உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை வந்து நீங்க தைரியமா அவர்கிட்ட வெளிப்படுத்தணும் நீங்க ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணுன்றதுல புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா அவரை பேசி மாத்திடலாம் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கேட்டுட்டு நைட்ல அவ இந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறா லிலி அமைச்ச பிறகு எங்க அப்பா கிட்ட பேசணும் அவரை மாத்தணும்னு இன்னொரு வழி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாளே காலையில சீக்கிரமா ஏஞ்சி ரெடி ஆயிட்டு இன்னொரு பக்கம் லூக்கஸ் கொடுக்குற அந்த மேஜிக் டெஸ்ட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுறான் ஏய் இந்த புடி இதெல்லாம் ஃபில் பண்ற மாதிரின்ற மாதிரி பார்க்க என்னத்தை கேச்சிட்டு அவ்வளவு சீக்கிரமா ஓடுற நீ அப்படின்ற மாதிரி அவன் பேப்பரை தரத்தை பார்க்க அதுல இருக்கிற ஆன்சர் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கும் என்னடி இன்னைக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்க அதுக்கப்புறம் அவ நிறைய பெயிண்டிங் பண்றதுக்கான விஷயத்தை ரெடி பண்ற அந்த இடத்துல பிரின்சஸ் ஏஞ்சுவாங்க ரொம்ப காலையில ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி லில்லி பார்த்தா கொஞ்ச நேரத்துல வந்து எழுப்ப ஆனா ஆல்ரெடி பார்த்தா அவங்க ஏஞ்சிட்டு இருக்காங்கிறது அவளுக்கு தெரியாது நான் ரெடி தான் நான் இப்பயே வந்துடுறேன் லில்லி அதுக்கப்புறம் வந்து ஃபிலிக்ஸ் குறுக்கால வருவான் உங்களுக்கு ஃப்ளவர் கார்டன் போனா சொல்லுங்க நான் உங்களுக்கு கார்டியனா வரேன் பரவாயில்ல இன்னைக்கு எனக்கு அங்கெல்லாம் போல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவ வேற வேலைக்கு போயிடறான் இவனுமே என்னடா இங்க நடந்துட்டு இருக்கிற மாதிரி பார்க்க அதுக்கப்புறம் யாரும் இல்லாத ரூம்ல போயிட்டு தனக்கான ஒரு பெயிண்டிங்கை வரைய ஆரம்பிக்கிறான் என்ன இவங்க ரீசெண்டா எவ்வளவு பிஸியா இருக்காங்க என்னதான் பண்றாங்க தெரியல உள்ளுக்குள்ள இருந்து யாருக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பாவோடையும் மார்னிங் டைம்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு போறது மாட்டான் அதுவுமே ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காங்க என்னாச்சு அவங்களுக்கு திடீர்னு போதங்க அவங்க உடம்புல பூந்துச்சு மாதிரி ஃபிலிக்ஸ் பக்கம் பேச டே என்னடா பேசிட்டு இருக்கிற மாதிரி அவங்க அப்பா உன பக்கம் கத்துறாரு ஒன்னும் இல்ல மேஜிஸ்ட்ரி அவ மும்பரும் அந்த பெயிண்டிங்காகவே சில நாட்கள் எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் முடிச்ச ஒய்யோட ஒரு நாள் காலையில வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல கலந்துக்கிறான் மன்னிச்சிருங்கப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல மேஜிஸ்ட்ரி சும்மா தான் நடிக்கிறாரு ஆனா அவளுக்குள்ள இவங்களை பத்தி ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்குதான் அடேங்கப்பா இது ரொம்ப ஃபன்னா இருக்கு சரி எதுக்காக நீ ரீசெண்ட் டைம்ஸா நீ ஒரு சில நாள் இங்க வரவே இல்லை அப்படி இல்லைன்னா நீ லேட்டா வர அது உண்மை என்னன்னா உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பிரசன்ட் ரெடி பண்ணுப்பா பிரசன்ட் எனக்கு எதுவும் வேணாம் இல்லப்பா ஒவ்வொரு வருஷமும் நீங்க எனக்கு நிறைய கிஃப்ட் பண்றீங்க இந்த வருஷம் வந்து உங்க மேல இருக்கிற அதிகப்படியான பாசத்துக்கு காரணமா நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பிரசன்ட் ரெடி பண்ணிருக்கேன் அது கண்டிப்பா உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தான் நான் பண்றேன் ஆனா பிரசன்ட்ன்றது பர்த்டேக்கு எல்லாருமே பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க இல்ல இந்த முறை நான் மாத்தி கொடுக்குறேனே எங்க அப்பா மேல இருக்க பாசத்தினால நல்லாவே புரியுது பிரின்சஸ் அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்ல அப்ப எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆனதால தான் நீ இவ்வளவு நாட்கள் இந்த வரலையா ஆமாப்பா அதனால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணனா அதுக்காக தான் நீங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் எடுத்து நான் சொல்றாங்க அந்த பெயிண்டிங்கை அவ்வளவு காமிக்க அவங்க அப்பா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாயை பொழங்குறாரு இது உங்களுக்கான பிரசன்ட்ப்பா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிரின்சஸ் அப்போ உங்களுடைய ரூம் ரீசெண்டா நீங்க லாக் பண்ணி வச்சு இதை தான் பெயிண்ட் பண்ணிருந்தீங்களா இதுக்காக நிறைய உழைச்சிருக்கீங்க போல இது மேஜிக்கல் பெயிண்ட் பயன்படுத்திருக்காங்க மேஜிஸ்ட்ரி ஆமா இந்த ஒரு பெயிண்டிங் மூலியமா எங்க அப்பா கிட்ட நான் ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் உங்க அப்பா இதை பார்த்துட்டு தகச்சதுல அவன் நிறைய உழைச்சிருக்கான்றத பாக்குறாரு அதனால அவ கையில இருக்கிற அந்த பெயிண்டிங் எல்லாமே மேஜிக்கை பயன்படுத்தி அழிச்சு விடுறாரு எங்க அப்பாவை நான் இது வரைக்கும் அதிகப்படியான சந்தோஷத்தோட இது வரைக்கும் பார்க்கல அதனால நான் கண்டிப்பா அவரை இன்னும் சந்தோஷமா வச்சுக்கணுன்றதுக்காக அவருக்காக நான் இதை ரெடி பண்ணிருக்கேன் கண்டிப்பா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க நம்புறேன்ப்பா உங்களுக்காக மட்டும் தான் நான் இதை ரெடி பண்ணிருக்கேன் அதுவும் நான் கேட்க வந்த விஷயம் என்னன்னா நீங்க என்னுடைய டான்சிங் பார்ட்னரா எனக்காக வருவீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட கேட்கறான் அன்னைக்கு சாயங்காலமே வந்து பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறாங்க இதோட வந்து அவளுக்கு 14 வயசு எல்லாருமே நல்லா கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவளை சந்தோஷமா வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பிறகு அந்த
அந்த பார்ட்டி முடிஞ்ச கையோட நைட் டைம்ல அவர் ரொம்பவும் சந்தோஷமா ராமன் கூட விளையாடிட்டு இருக்க அந்த டைம் லூகாஸும் அங்க வரான். என்னம்மா ஃப்ரீ ஆயிட்டியா? நீ ரொம்ப லேட், என்ன ஆச்சு? பார்ட்டிக்கு வரல? என்ன மன்னிச்சிட்டு, கொஞ்சம் வேலையா இருந்ததுனால நான் வெளியே போயிட்டேன். எனக்கு என்ன நீ பிரசன்ட் கொடுத்த, இன்னைக்கு நீ எதுவுமே கொடுக்கல. சரி, உன் கண்ணு மூடு, உனக்காக பெரிய விஷயத்தை ரெடி பண்ணிருக்கேன். என்னது? கண்ணை மூட அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் ஸ்பெல்ல பயன்படுத்தவும் உடனே பார்த்தா அந்த இடத்துல கவுண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருவா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அப்படியே அந்த இடம் ஃபயர் ஒர்க்ஸா மாறும். அதாவது நம்ம ஊர்ல எப்படி பட்டாசு வெடிப்போமோ அந்த மாதிரி அந்த ஒரு அழகான விஷயத்தை இவளுக்காக ரெடி பண்ணிருப்பான் மெனக்கிட்டு. அவ அதெல்லாமே பார்த்துட்டு எல்லாமே மேஜிக் தான்றதை புரிஞ்சுக்கிறான். லோகேஷ் எதுவும் சொல்லாம, என்னாச்சு உனக்கு இது பிடிக்கலையா? நீ கொடுத்த பிரசன்ட் ரொம்பவும் நல்லா இருக்கு, ரொம்பவும் நன்றி அப்படின்னு அவ அந்த நைட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா என்னுடைய பாசம் எங்க அப்பாவுக்கு ரீச் ஆயிருக்கும்னு நம்புறேன். அவர் ஒரு நாள் கண்டிப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பர்த்டேக்கு என் கூட வந்து நிப்பாரு. அவன் பார்த்த உன்னொரு பக்கம் எல்லா கதவை சாத்திக்கினே உள்ளுக்குள்ள தான் பொண்ணு தனக்காக வரைஞ்சி வச்சு அந்த பெயிண்டிங்கை நின்று பார்த்துட்டு இருக்கான். அது அவ்வளவு பிடிச்சிருக்கு அவனுக்கு. அவன் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கான். அவன் பக்கம் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இல்ல, எனக்கு இது வேணாம். ஏன் வேணான்றீங்க? நான் உன்னுடைய பொண்ணு தானே, இது உங்களுக்காக தான் பண்ணிருக்கேன். உங்களை நான் எப்பவுமே சந்தோஷமா பார்க்கணும், அதுக்காக தான். ரொம்பவும் நல்லாவே வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளுடைய நினைவுகளை அவன் ரொம்பவும் சந்தோஷமா யோசிச்சு பார்க்கறான். நானு, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா எல்லாரும் ஒன்னா சேர்ந்த போட்டோ அவருக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு அவகிட்ட இந்த போட்டோலாம் வேணாம்னு சொல்லிட்டு வாங்கினவன் எத்தனை போயிட்டு குப்பை வேலையை போடுவான்னு சொல்லிட்டு பார்த்தா எடுத்து வச்சு நல்லா அழகு பார்த்துருக்கான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சி நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டீஸ் வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்பா.